ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்தியா பாகிஸ்தானோட போர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வர ஒரு சில விஷயங்கள் செய்திகள்லாம் கேள்விப்படும் போது, என்னடா இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி கேவலமானவங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோண வைக்கிது நமக்கு. நம்ம வீடியோக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி பாகிஸ்தானு, சைனா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த புள்ளப்பூச்சி பங்களாதேஷ் இவங்க பண்ணுற வேலை சரி, ஓகே. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்தியாவோட இராணுவ ரகசியங்களையும் சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களையும் சரி ஷேர் பண்ணுறானுங்க. இதில் முக்கியமான விஷயம், நேற்று நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ராவல் வித் ஜோதி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை விசாரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. எவ்வளோ இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற சென்சிட்டிவான விஷயங்களை பாகிஸ்தானோட உளவு பிரிவில் இருக்கிற ஒருத்தனுக்கு இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அதனால் இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்க யார் கூடலாம் டச்சில் இருந்தாங்களோ இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பாகிஸ்தானில் உள்ள ஒரு கம்பெனி மூலமாக அதிகமாக ஸ்பான்சர் பண்ணப்பட்டு பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிற ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களை புறம் அங்கே போய் ஷேர் பண்ண வைக்க அவ்வளோ விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதாவது பிரதமர் மோடி ஐயா அவர்கள் தயவு செய்து ரொம்ப, ஏன்னா எவ்வளவோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அறிவியலிருந்து எல்லாத்துலேயும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். அப்படிங்கிறப்ப எதிரி நாட்டுகள் நம்ம நாட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷக்கிருமிகளை வச்சு என்ன பண்ணுவானுங்க, வேவு பார்ப்பானுங்க, எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். அதனால் முதலாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவோட கண்டுபிடிப்புகளையோ, இல்லை இந்தியாவோட இராணுவ ரகசியங்களையோ, இல்லை இந்தியாவோட அறிவியல் சார்ந்த விஷயங்களையோ, சென்சிட்டிவான விஷயங்களையோ, அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஒரு அமைதியை நிலை குலைக்கிற மாதிரி பண்ணுற ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணி சீக்கிரமாக இந்த மாதிரி விஷக்கிருமிகளை இந்தியாவிலேருந்து அடித்து துரத்தணும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதை பாரத பிரதமர் அவர்கள் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.